நம்ம இரவு அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா எத்தனை வாட்டி அலாரம் வச்சா கூட நம்ம எழுந்திருக்க முடியல, அது பாட்டுக்கு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இப்போ நான் ஒரு வழி சொல்கிறேன், அந்த வழியை பின்பற்றிங்கன்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சிருவீங்க. இரவு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எழுந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம். இரவு தூங்க போயிட்டால் மறுநாள் காலையில் தான் எந்திக்கணும். அதற்கிடையே எவ்வளோ தான் சிறுநீர் வருவதாக உணர்ந்தாலும், சிறுநீர் பையில் அழுத்தம் உணர்ந்தாலும் நம்ம சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருப்பதே கிடையாது. தூக்கத்திற்கு இடையில் இரண்டு முறை சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்திருக்காதனால தான் நம்மளால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியலை. கிட்டத்தட்ட இரவு 6-7 மணி நேரம் தொடர்ந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு முறை கூட சிறுநீர் கழிப்பதற்காக நம்ம எழுந்து கழிவறைக்கு செல்வதில்லை. அதனால்தான் நம்மளால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியல. நம்ம அதிகாலையில் மட்டும் எழுந்திருக்கணும், ஆனால் சிறுநீர் கழிப்பதற்காக நம்ம எழுந்திருக்கக்கூடாது. இது என்ன நியாயம்? சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருந்தால் அதிகாலையில் எழுந்திருக்கிறதும் உனக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருப்பது தான் இரவு நேரத்தில் 1 மணிக்கு உங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும்னு தோணுது. போய் சிறுநீர் கழித்து விட்டு மீண்டும் வந்து படுத்து தூங்குங்கள். தூங்கத்தான் போகிறீர்கள். அப்போ தூங்குவதற்காக தான் சிறுநீர் கழிக்க போகிறீங்க. நம்ம அதிகாலையில் எழுந்துப்படுறதாவது தூக்கத்திலிருந்து விழிப்பதற்காக அதிகாலையில் இருந்து எழுந்திருக்கிறோம். ஆனால் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருப்பது விழிப்பதற்காக இல்லை, மீண்டும் தூங்குவதற்காகத்தான். சிறுநீர் கழித்து விட்டு மீண்டும் தூங்குவதற்காக தான் நம்ம இரவு 1 மணிக்கு நம்ம எழுந்திருக்கிறோம். போய் சிறுநீர் கழித்து விட்டு மீண்டும் தூங்கத்தான் போகிறோம். அப்போ இது ரொம்ப ஈஸி தானே. அப்போ இந்த ஈஸியான விஷயத்தையே நம்ம எழுந்திருக்க மாட்டேங்கிறோம். அப்படி இருக்கும்போது அதிகாலையில் நம்ம எப்படி தூக்கத்திலிருந்து முழுவதுமாக எப்படி விழிப்பதற்காக எப்படி எழுந்திருப்போம்? அதுதான். அதனால் ஒரு 2 நல்லா தண்ணி குடிச்சிட்டு படுங்க. ஒரு 2 முறை சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்துவிட்டு மீண்டும் படுத்தீர்கள் என்றால், அந்த மாதிரி சோம்பேறித்தனம் இல்லாமல் சிறுநீர் கழிப்பதற்காக 2 முறை எழுந்து போய்விட்டு மீண்டும் படுக்கிற வழக்கம் அதிகாலையில் எழுந்திருப்பதை உங்களுக்கு எளிதாக மாற்றிவிடும். எழுந்திருக்கவே கூடாதுன்னு நினச்சி படுக்கும்போது அதிகாலையில் மட்டும் எப்படி நீங்கள் எழுந்திருப்பீர்கள்? எழுந்திருக்கணும். இரவு சிறுநீர் கழிப்பதற்காக 2 முறை எழுந்திருக்க வேண்டும். 2 முறை, 1 மணிக்கு 1 முறை, 3 மணிக்கு 1 முறை, இப்படி எழுந்து சிறுநீர் கழித்து விட்டு மீண்டும் படுக்க வேண்டும். அப்படிங்கிற நினைப்போட நீங்கள் தூங்க போனீங்கன்னாக்கா அப்போ அதிகாலையில் எழுந்திருப்பது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப எளிதாக இருக்கும். ஏன்னா நைட்டே 2 வாட்டி எழுந்துட்டீங்க. எழுந்திருக்கிற அந்த வழக்கம், எழுந்திருக்கணுங்கிற அந்த நினப்பு, அது அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அதனால் இது மிக மிக முக்கியமானது. அப்போ தூக்கத்தில் கூட ஏன் எழுந்து போக முடியல? சிறுநீர் கழிக்கணுங்கிற வருது, அடக்கிக்கிட்டே ஏன் தூங்குறோன்னா சோம்பேறித்தனம். உழைப்பது, தூக்கத்துலேயும் ஒரு உழைப்பு இருக்குது. சுறுசுறுப்பாக தூங்கணும். சிறுநீர் கழிக்க தோணுதா, எந்திச்சு போய் சிறுநீர் கழிக்கணும். அப்போ நீ சிறுநீர் கழிக்க போக மாட்டேங்கிறன்னா என்ன அர்த்தம்? சோம்பேறித்தனம். அப்போ உடற்பயிற்சி செய்துவிட்டு நம்ம தூங்க போனோம்னா, இரவு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு வந்தால் சிறுநீர் கழித்து விட்டு மீண்டும் படுக்கிறதுக்கு நமக்கு சுறுசுறுப்பாக இருப்போம். அதில் சோம்பேறித்தனங்கிறது வராது. தூங்குவதற்காகவும் நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்துவிட்டு தூங்கினால் உடலில் நல்ல இரத்த ஓட்டம்லாம் போகும், நல்ல ஆழ்ந்த தூக்கம். ஒரு நல்ல தூக்கம் என்பது உடற்பயிற்சி செய்துவிட்டு தூங்க வேண்டும். உடற்பயிற்சி செய்துவிட்டு தூங்கினால் சோம்பேறித்தனம் என்பது இருக்காது. இரவு சிறுநீர் கழிப்பதற்கு எழுந்திருப்பதற்கு நாம் தயங்க மாட்டோம். அப்படிப்பட்டவர்கள் அதிகாலையில் எழுந்து விடுவார்கள். உடற்பயிற்சி செய்துவிட்டு தூங்குகிறவர்கள் அதிகாலையில் எழுந்திருப்பது அவர்களுக்கு மிக எளிதாக இருக்கும்.